கருவேப்பிலை பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் நிறைய கருவேப்பிலை இருந்ததுனால கருவேப்பிலை பொடி அரைச்சிடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையுமே உருவி ஒரு கடாயில் சிம்மில் வச்சு போட்டுடுங்க. நல்லா அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, 1 காஞ்ச மிளகா. நான் வந்து ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்களுக்கு விட்டுடுங்க. அதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸில் வச்சு ஓட்டுங்க. அந்த மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆறி இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு ஒரு சின்ன பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பொடி வந்து நம்மளுக்கு ஒரு 5 டேஸ் வரும். ஸோ சிம்பிள், ரொம்ப குவான்டிட்டி அரைக்க முடியலனாலும் நீங்கள் ஒரு 5 டேஸ்க்கு 1 வீக்குக்கு அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி, ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் அரைச்சிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். பாய்.